السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனை அனைத்தை வைத்து சோதிக்கிறார். ஹைரை கொண்டும் சோதிக்கிறார், ஷர்ரை கொண்டும் சோதிக்கிறார். உலகத்திலே கொடுக்கப்பட்ட அனைத்துமே சோதனைதான். எவைகளை ஷர்ராக, தீமையான, ஆபத்தாக நாம் நினைக்கின்றோமோ அதுவும் ஃபித்னா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எவைகளை ஹைர், நமது பார்வையிலே நல்லது என்று நினைக்கின்றோமோ அது கூட ஃபித்னா, சோதனை என்று அல்லாஹ் தஆலா நினைக்கிறார். இந்த இரண்டிலும் எப்படி நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ரிலே மனிதனை சோதிக்க நாடினால் ரெண்டு விஷயங்களை செய்வோம் என்று சொல்லுவோம். ஒரு கூட்டத்தை சொல்லுன்னா அந்த கூட்டத்திற்கு நாங்கள் ரிஸ்கை நெருக்கடியாக, எவைகளை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களோ அவைகளை கொடுக்காமல் நாங்கள் ரிஸ்கை நெருக்கடியாகி கொடுக்காமல் இருக்கின்றோம் அல்லது குறைவாக கொடுக்கின்றோம். மனிதன் நினைக்கின்றார் பப்பி அஹானன், என்னை கேவலப்படுத்தி விட்டார், நான் விரும்பியதை தரவில்லை என்று மனிதன் நினைக்கின்றார். என்ன ஒரு கூட்டத்தை நாங்கள் சோதிக்க நாடினால் அல்லாஹ் அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுவார், கண்ணியப்படுத்துவார். அவனுக்கு பாக்கியங்களுக்கு மேல் பல பாக்கியங்களை அல்லாஹ் கொடுப்பார். மனிதன் இதை பார்த்து நினைக்கின்றார், மனிதன் வெளிப்படையிலே இதை பார்த்து நினைக்கின்றார். அவன் சொல்கின்றார் ரப்பி அக்ரமன், என்னை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றார் என்று மனிதன் நினைக்கின்றார். அதுவும் கூட சோதனை என்பதை மனிதன் மறந்துவிடுகிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்தும் சோதிக்கின்றார், எடுத்தும் சோதிக்கின்றார். இரண்டு வகையிலே மனிதனுக்கு சோதனைகள் உலகத்தில் இருக்கின்றது. ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹ் கொடுத்து சோதிக்கின்றார், இரண்டாவது கூட்டத்திற்கு அல்லாஹ் எடுத்து சோதிக்கின்றார். இரண்டு கட்டத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தெரிந்துள்ள ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பேருக்கு மூன்று சோதனைகள் இருந்தன. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மூன்று பாக்கியங்களை கொடுத்து சோதித்தார். ஒருவர் பார்வை இல்லாதவர். என்ன ஒரு மனிதர், அவருக்கு தலையிலே முடி இருக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்படி மூன்று பேருக்கு அல்லாஹ் தஆலா மூன்று சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தார். ஒரு மனிதர் பார்வை இல்லாத மனிதர், அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து சோதிக்க நாடினார். ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா அனுப்பிவிட்டார். அந்த மலக்கு வந்து அவரிடத்தில் கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு பார்வை கிடைக்கிறது, உலகத்தை நான் பார்க்க வேண்டும் என்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவரது கண்ணை கதறினார், பார்வை கிடைத்தது. ஒரு பள்ளத்தாக்கு நிறைய ஒட்டகங்களை கொடுத்து விட்டு சென்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இரண்டாவது மனிதர் வழுக்கை தலையுள்ள ஒரு மனிதர். இரண்டாவது மனிதர் வழுக்கை தலையுள்ள ஒரு மனிதர். அவரிடத்தில் மலர் வந்து கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சொன்னார், எனக்கு முடி வேண்டும். எனது தலையை பார்த்து மக்கள் கேவலமாக நினைக்கின்றார்கள், எனக்கு முடி வேண்டும் என்று அவர் சொன்னார். அவரது தலையை தடவினார், முடி வந்தது. அவருக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய மாடுகளை கொடுத்து விட்டு சென்றார். மூன்றாவது மனிதர் தோல் நோய் உள்ள மனிதர். அவரது தோளிலே நோய்கள் இருந்தது, சில அடையாளங்கள் இருந்தன. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு எது வேண்டும் என்று கேட்டார். கண்ணியமானவர்களே, அவர் சொன்னார், எனக்கு அழகான தோல் கொடுக்கப்பட வேண்டும். எனது தோலை பார்த்து மக்கள் கேவலமாக நினைக்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். அவரது தோலை தடவினார், அவருக்கு நல்ல தோல் கொடுக்கப்பட்டது, பார்ப்பதற்கு அழகாக மாறினார். மூன்று பேரையும் அல்லாஹ் தஆலா கொடுத்ததற்கு பின்னால் சோதிக்க நாடினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, முதலாவது மனிதர் தோல் நோய் பிடித்த மனிதர், அவருக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய ஒட்டகங்கள் கொடுக்கப்பட்டது. வேலையின் தோற்றத்திலே அந்த மலர் வருகின்றார். வந்து சொன்னால், எனது கட்டுச்சாதனம் முடிந்துவிட்டது, பிரயாணத்திற்கு செய்த ஏற்பாடுகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது, உங்களுக்கு அல்லாஹ் தந்ததிலிருந்து எனக்கு தாருங்கள் என்றார். அவர் சொன்னார், இது நான் வாழையடி வாழையாக எனது அப்பாவிடம் இருந்து பெற்றுக்கொண்டு சொத்து என்று அவரை பார்க்கக்கூட இல்லை. அந்த மலர் சொன்னார், நீங்கள் சொல்வது இப்படித்தான் இருக்கும் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை எடுப்பானாக என்றார். அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை எடுப்பானாக என்றார்.
அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இரண்டாவது மனிதர் வலக்கை தலையுள்ள மனிதர். அவருக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய மாடுகள் கொடுக்கப்பட்டது. அவரிடத்தில் ஒரு பிச்சைக்காரனுடைய தோற்றத்தில் வந்து கேட்டார், உங்களுக்கு தந்ததிலிருந்து காரணம் என்றார். அவரும் சொன்னார், இது நான் வாழையடி வாழையாக எனது அப்பா வாப்பா அவரிலிருந்து பெற்றுக்கொண்ட சொத்து இருந்தார். மனிதன் சில சந்தர்ப்பங்களிலே சில கட்டங்களை அடையும் பொழுது பழசை மறந்து விடுவார். நான் எப்படி இருந்தேன் என்பதை மனுஷன் மறந்து விடுவார். கண்ணியமானவர்களே, அவர் சொன்னார், மலர் சொன்னார், நீ சொல்வது பொய்யாக இருக்கும் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை எடுப்பானாக என்றார். கண்ணியமானவர்களே, அவருக்கு கொடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது. மூன்றாவது மனிதர் கண் பார்வை இல்லாத மனிதர். அவருக்கு பார்வை கொடுக்கப்பட்டது. அவருக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய ஆடுகள் கொடுக்கப்பட்டது. இந்த மனிதர் வந்தார், மலர் வந்தார், வந்து கேட்டார், எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் தந்ததிலிருந்து தாருங்கள் என்றார். அவர் சொன்னார், இதோ இருக்கின்றது, நீங்கள் விரும்பியதை எடுத்துக் கொள்ள வேண்டும். உடனே அந்த மலர் சொன்னார், உங்கள் 3 பேரையும் அல்லாஹ் கொடுத்து சோதிக்கிறார். இந்த எக்ஸாமிலே முன்பிருந்த 2 மனிதர்கள் போல் நோய் பிடித்தவர், வழுக்கை தலைமுறையவர், முடியில்லாதவர் 2 பேரும் தோற்று போய்விட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் ஃபெயிலியர் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் கொடுத்ததை அவர்கள் கொடுக்க மறந்து விட்டார்கள். அதை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் தந்தது என்பதை மறந்து விட்டார்கள். அந்த எக்ஸாமில் அவர்கள் ஃபெயிலியர் ஆகிவிட்டார்கள். நீங்கள் இந்த எக்ஸாமிலே நீங்கள் பாஸ் ஆகிவிட்டீர்கள் என்று அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலே அதை நாம் பாவிப்பதுதான் அந்த நிஅமத்திற்கு நாம் செய்யக்கூடிய சுக்ராக. அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திற்கு அந்த பாக்கியங்களை பாவிப்போம். எந்த இடத்தில் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த இடத்தில் நாம் செலவழித்தால் அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியங்களை அதிகரித்து தருவார், இருப்பதை பாதுகாப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே உலகத்தில் கொடுக்கப்பட்டதும் சோதனை, எவ்விடமிருந்து அல்லாஹ் எடுத்ததும் சோதனை. இந்த இரண்டிலும் நாம் சுக்ருடன் சபருடன் நன்றி செலுத்திக் கொண்டும் நாம் பொறுமையுடன் இருந்து கொண்டு வாழ்வதுதான், அதில்தான் வெற்றி என்பதை குர்ஆன் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. இந்த 2 சோதனையிலும் வெற்றி பெற்ற கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியவர்களாக வாழ்வு தருவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி